வணக்கம் சிவநண்பர்களே. 2025 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து வராங்க. உடன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும். ராசியில வக்ரம் பெற்ற சனி இருக்காங்க. அதனால மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகளை தான் இருக்கும். குறிப்பா விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கும். இருந்தபோது முடிவுகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்கும். குறிப்பா மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப சமீப காலமாகவே தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள், மற்றவங்க வகையில தவிர்க்க முடியாத சில சங்கடங்கள் அப்படின்னு பார்த்து வந்திருப்பாங்க. என்னதான் கடினமாக முயற்சி செஞ்சாலும் நமக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு மனக்குறை இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் இந்த மாதம் பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். சிரமப்பட்டாவது உங்களுடைய தேவைகளை எப்படியோ பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. அதனால சின்ன சின்ன சங்கடங்களை பெரிதுபடுத்தாமல் இருங்க. பேச்சுவார்த்தைகளை கவனம் எடுத்துக்கங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு. சுற்றுச்சூழல் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. வீடு வாகனங்கள் வகையில நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். பொருளாதார தேவைகள் பூர்த்தி ஆகுது. ஏதோ ஒரு வகையில பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனா வந்தது எப்படி போச்சு அப்படின்னு தெரியாதபடி செலவுகளும் உடன் இருந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த காசு உணவு சமாச்சாரங்களை கணக்கு வழக்குகளோடு செயல்பட்டுக்கிறது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளை கிடைக்க பெற்று வருவீங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமாக இருக்கும். ஆரம்பத்திலே சொன்னோமா, மனுஷங்க வகையில கான்ட்ரவர்சியான நிலைகள் தவிர்க்க முடியாதான் இருக்கும். ஆனா விஷயங்கள் காரியங்கள் வகையில் எப்படியோ சிரமப்பட்டாவது எல்லாத்தையும் செயல்பட்டு முடிச்சிருவீங்க. அந்த வகையில வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகளாக தான் இருக்கு. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில முயற்சியின் அடிப்படையில் நுட்பங்களை பார்த்து வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கு. ஏட்டிக் போட்டியான சமாச்சாரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பார்த்து கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. குடும்ப தேவைகள் என்பது பூர்த்தி ஆகும். பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு அலைச்சலும் டென்ஷனும் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். கூட இருக்கிறவங்களே அவங்களே சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்களான ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சொதப்பி விட்டுட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக தான் இருக்கு. பெற்றோர்கள் வகையில சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்த்து வருவீங்க. உடன்பிறப்புகள் வகைகளும் ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரியவர் சங்கடம் இல்லாமல் ஒரு சுமூகமான நிலைகளை பார்த்து வருவீங்க. கணவன் மனைவி உறவுகள் குணாதிசய அபிப்பிராயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயங்களும் நீங்க கொஞ்சம் ஸ்லோவா இருப்பீங்க. ஆனா எல்லா விஷயங்களும் அவங்க கொஞ்சம் அவசரப்படுவாங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் சாதகமா தான் இருக்கு. விஷயங்கள் காரியங்கள் வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நன்மைகளை பார்த்து வருவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கு. குழந்தைகள் வகையில மன மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளை பார்த்து வருவீங்க. குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாகவே இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தைகளை சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவாங்க. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு மன மகிழ்ச்சியை பெற்று வருவாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய தேவைகள் நல்லபடியாக பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கு. சமகாலமாக மீன ராசிக்காரங்களுக்கு நிலை எப்படித்தான் இருக்கு. சோ இந்த மாதம் இது ஒரு தொடர்கதான். உற்றார் உறவின் நண்பர்கள் வகையெல்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. பெரும்பாலும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் இருப்பாங்க. நீங்களும் தகுந்த மாதிரி இருந்துக்கிறது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. உடல் நலத்துல கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கும். பட் அதே நேரம் முழுசா குணமாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில குழப்பம் தரக்கூடிய விஷயங்களும் இருந்துட்டு தான் இருக்கும். குறிப்பா உஷ்ண ரீதியான தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பொதுவாக மீன ராசிக்காரங்க இந்த மாதம் இந்த உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். பட் பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் இல்லை. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில சில சுமூகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. பட் வேலை பழு அலைச்சல் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பழைய பாக்கிகள் போன்ற விஷயங்கள்லாம் வசூலாகும். பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். ஓவராலா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் அலைச்சல் ஒன்று. பட் அதற்கேற்ற ஆதாயங்களையும் பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.